நண்பர்களுக்கு வணக்கம். இது பிரேக்கிங் நியூஸ் தமிழ். நீங்கள் 1/1/2000 முன்னாடி பிறந்த நபராக இருந்தீங்கன்னா உங்களுக்கான முக்கியமான ஒரு அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது குறித்து தான் நமது நியூஸில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ பிறப்புச் சான்றிதழில் பெயர் சேர்க்கப்படாதவங்க கடைசி நாளுக்குள்ளே சேர்க்கப்படணும் அப்படின்னு தமிழக அரசு அறிவித்திருக்கிறாங்க. இதுக்கான டேட் பார்த்திங்க அப்படின்னா 1/1/2000 முன்னாடி பிறந்த நபர் யாராக இருந்தாலும் சரி, அல்லது 1/1/2000 பிறகு பிறந்த நபராக இருந்தாலும் சரி, இந்த நியூஸ் உங்களுக்கு தான். ஸோ உங்கள் குழந்தைங்களை பள்ளியில் சேர்க்கணுனாலோ அல்லது உங்களுக்கான வாக்காளர் அடையாள அட்டையை வாங்கணும் அப்படின்னாலோ உங்களுடைய வயது குறித்த ஆதாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஓட்டுநர் உரிமம் பெறுறது, கடவுச்சீட்டு அதாவது ஓடிபி போன்ற விசா உரிமம் போன்ற எல்லாத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய பிறப்புச் சான்றிதழ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆவணமாக இருக்குது. ஸோ பிறப்புச் சான்றிதழ் குழந்தையுடைய சட்டப்பூர்வமான சான்றிதழ் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஸோ குழந்தையுடைய பெயரை பதிவு செய்தால் மட்டும்தான் அது முழுமையாக பிறப்பு சான்றிதழாக கன்வெர்ட் ஆகும். ஸோ நீங்கள் பிறந்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதில் பேரே நீங்கள் ஆட் பண்ணவே இல்லை அப்படின்னா அது பிறப்பு சான்றிதழாக எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாதுங்க. ஸோ நீங்கள் அதில் கண்டிப்பாக உங்களோட குழந்தையுடைய பேர் அதில் சேர்த்துருக்கணும். ஸோ குழந்தை பிறந்ததுமே உள்ளாட்சி அமைப்புகள் மூலியமாகவோ அல்லது பொது சுகாதாரத்துறையின் மூலமாகவோ பிறப்புச் சான்றிதழ் வழங்கப்பட்டு வருது. அந்த சான்றிதழ்களில் குழந்தை பிறந்த 15 வருஷத்துக்குள்ளார பேரை சேர்த்துருக்கணும். அதாவது 1/1/2000 முன்னாடி பதிவு செய்யப்பட்டிருக்கிற பிறப்புகளுக்கும் 1/1/2000 பிறகு 15 ஆண்டுகள் கடந்த பிறகும் கூட இன்னுமே பதிவு செய்யப்படாத அந்த குழந்தையோட பேருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 31/12/2024 வரைக்கும் தான் கடைசி டேட் அப்படின்னு இந்த பீரியட் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ எனவே பேர் நீங்கள் இன்னுமே சேர்க்கல அப்படின்னா வருகிற டிசம்பர் 31ஆம் தேதிக்குள்ளார உங்களுடைய குழந்தையுடைய பேரை சேர்த்துக்குங்க, அல்லது உங்களோட பேரை கூட போய் சேர்த்துக்குங்க அப்படின்னு மாவட்ட சுகாதாரத்துறை இணை மற்றும் துணை இயக்குநர்கள் பள்ளி மாணவர்களுடைய பிறப்புச் சான்றிதழ் பெயர் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் அப்படின்னு பொது சுகாதாரத்துறை இயக்குனர் செல்வ விநாயகம் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி உங்களோட பெயர் விடுபட்டு இருந்தால் மாணவர்கள் வாயிலாக பெற்றோருக்கும் தகவல் அளித்து பெயர் சேர்க்கணும் அப்படின்னு ஸோ இதனால் எதிர்காலத்தில் மாணவர்களுக்கு ஏற்படக்கூடிய சிரமங்கள் குறித்து விழிப்புணர்வை மாணவர்களிடையே ஏற்படுத்தி இந்த வருஷத்துக்குள்ளார அவங்களோட பர்த் சர்டிஃபிகேட்டில் பேரை சேர்க்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு பொது சுகாதாரத்துறை இயக்குனர் செல்வ விநாயகம் கட் அண்ட் ரைட்டாக சொல்லியிருக்காரு. மீண்டும் ஒரு நல்ல ஒரு தகவலை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.